ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம புதுசாக வாங்கும்போது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் தான் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு. அது தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோனை 20% இல்லை 80 இல்லை 90 இல்லை 100 இந்த இதில் வந்து நம்ம சார்ஜ் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோனை உபயோகிப்பவர்கள் வந்து அதை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தாதவர்களே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு அனைவரும் கடிகாரம், கண்ணாடி உள்ளிட்ட பல பொருட்களை வந்து நம்ம மறந்துட்டோம். அந்த அளவிற்கு ஸ்மார்ட் ஃபோன் அனைவருக்கும் வந்து ஊடுருவிக்கு. முகம் பார்க்க வேண்டுமா, உடனே கேமரா ஆன் செய்யலாம். டைம் பார்க்க வேண்டுமா, ஃபோனை எடுத்து பார்க்கலாம். எங்கேயாவது போக வேணும்னா யாரிடம் வழியும் கேட்க வேணாம். அனைத்து வசதிகளும் வந்து ஃபோனில் வந்து வந்துடுச்சு. இப்படி உலகம் நம்ம கையில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து பழகி போச்சு. அப்படிப்பட்ட ஃபோனை பெரியவர்கள் முதல் சுட்டி குழந்தைகள் வர பலரும் வந்து பயன்படுத்தி வராங்க. நாளுக்கு நாள் வந்து டிஜிட்டல் கலாச்சாரம் அதிகரிக்க ஃபோனின் தேவை வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. குழந்தைகளே தற்போது ஃபோனை கையாளுகின்ற அளவுக்கு வந்து காலம் வந்து மாறிடுச்சு. இந்த ஃபோன் வந்து 1000 முதல் லட்சங்கள் வரை வந்து விற்பனை செய்கிறாங்க. இப்படி செலவு செய்து வாங்கும் ஃபோனை நீண்ட வருடங்கள் பிரச்சனை இல்லாமல் உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறது பலரோட ஆசையாக இருக்கும். பேட்டரி செயலிழப்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக பலரும் அடிக்கடி ஃபோனை வந்து ரிப்பேருக்கு கொடுப்போம். இதற்கு சிலருக்கு 10,000 வரை வந்து செலவு ஏற்படலாம். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க ஃபோனை பாதுகாப்பாக கையாள வேணும். வெளிப்புற பிரச்சனையை நம்ம கவனமாக செயல்படுத்தி பாதுகாக்கலாம். உதாரணத்துக்கு டெம்பர் கிளாஸ் போட்டு டிஸ்பிளேவை பாதுகாக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க பேட்டரியை பாதுகாக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். செல்ஃபோனுக்கு சார்ஜ் மிகவும் அவசியமானதாக இருந்தாலும் ஃபோனை அதிகம் சார்ஜ் செய்தாலோ அதிக பேட்டரி டவுன் செய்தாலோ சீக்கிரம் வந்து பேட்டரி கெட்டுவிடும். பெரும்பாலான மக்கள் ஃபோனை அதிகம் நோண்டுவதால் 100% சார்ஜ் வந்து செஞ்சுடுவாங்க. ஆனால் அது அப்படி செய்வது வந்து நல்லது கிடையாது. நிபுணர்களோட கூற்றுப்படி செல்பேசியின் பேட்டரி வந்து சார்ஜ் செய்வதற்கு முன்பு முற்றிலும் தீர்ந்துவிட வேணும். அவ்வாறு செய்ய தவறினால் நவீன லித்தியம் அயன் பேட்டரிகளை வந்து சேதமடையும் அப்படின்னும். ஃபோனில் பேட்டரியை நன்றாக வைத்திருக்க ஃபோனை 80 to 90% வரை சார்ஜ் செய்தாலே போதும். அடிக்கடி சார்ஜ் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னும். 20% சார்ஜ் ஆனவுடன் ஃபோனை வந்து சார்ஜ் செய்து 80 to 90 வந்தவுடன் வந்து கழட்டி விட வேண்டும் அப்படின்னும். 0வில் இருந்து சார்ஜ் செய்வது அதிக வெப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு வேகமாக சார்ஜ் ஆகும் திறன் வந்து 80% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கவனத்தை கொள்வது நம்மளுடைய அவசியம். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய மொபைலில் 20% வந்த உடனே நீங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி 80 to 90 வந்த உடனே வந்து செல்லை வந்து சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. முழுக்க வந்து 100% வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டாம். இது பண்ணுறதுனால உங்களுடைய பேட்டரியோட செயல்திறன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுடைய மொபைலோட ஆயுள் திறனும் வந்து குறைஞ்சிட்டே வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த